ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சிஎம் முதல்வர் சார், முதலமைச்சர் சார், தளபதி சார் எப்படி வேணால் சொல்லலாம். ஆக மட்டும் இப்போ தமிழ்நாட்டில் மாற்றம் வந்திருக்கா அப்படிங்கிறத விடவும் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலது மாறிக்கிட்டே இருக்குது. இன்னும் நிறைய மாற்றத்தை ஜனங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. பட் ஆனால் இந்த சின்ன சின்னதாக வர மாற்றங்களோ இல்லை அவங்க ஏற்படுத்தணும்னு நினைக்கிற மாற்றங்களும் ஜனங்க கிட்ட ஏதோ ஒரு வகையில் ரீச் ஆகி அவங்கள ஏதோ ஒரு வகையில் திருப்திக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக டிஎம்கே சேனலில் இருக்கிற டிஎம்கே ஃபேன்ஸ்க்கோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு கட்சி ஃபேன்ஸ் யாரோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கோவம் வரலாம். பட் ஆனால் இருக்கிற உண்மையை சொல்லி தான் ஆகணும். இல்லை இது உண்மையே இல்லைன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களோட கருத்து. அப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க, நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன், எந்த கட்சி சார்பாக பேசுகிறேங்கிறது உங்களோட ஒப்பீனியனாக இருக்கலாம். பட் ஆனால் பாலிடிக்ஸ் என்ன நடக்குதுன்றதை அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்போதைக்கு அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு விமர்சனங்கள், கடுமையான விமர்சனங்கள் நம்ம சேனல்லையும் வருது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிவி கேக் சப்போர்ட் பண்ணால் விமர்சனங்களை தவிர்க்க முடியாதுப்பா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நானுமே இன்ஸ்டாவில் பார்க்குறேன் டிவி கேக் அதே மாதிரி எலெக்ஷன் டைம்லையுமே டிவி கேக் சப்போர்ட் பண்ணவங்களுக்குலாம் வந்து என்ன அடி விழுந்துட்டு வெர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் வந்து எவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்க அப்படின்னு என்னால் இப்போ தான் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அப்போல்லாம் நான் பெருசாக டிவி கேக் சப்போர்ட் பண்ணல. இப்போயுமே நான் டிவி கேக் சப்போர்ட்டுலாம் சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் மற்ற கட்சிகளோடது எதிராக பேசுகிறேன் அப்படிங்கிறத சொல்ல மாட்டேன். அரசியலில் என்ன மாற்றம் வருது, இல்லை அரசியலில் என்ன நடக்குது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. அதோட ரிசல்ட்டாக ஜனங்களுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். அப்படின்னும் போது டிவிகே கவர்மெண்ட்டில் ஜனங்களுக்கு நல்லதே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியனுக்குள்ளே நம்ம இது போகிறது வந்து இட்ஸ் டூ இயர்லி டு ஜட்ஜ் அப்படிங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆட்சிக்கு வந்து ஒரு 30 நாள் தான் ஆகுது, மேக்ஸிமம் 2 months கூட ஆகலை. ஹனிமூன் பீரியட்னு சொல்லக்கூடிய அந்த 6 மாதமோ இல்லை குறைஞ்சபட்சம் 3 மாதமோ கொடுக்கணும்னா இந்த ஆட்சி வந்து ரொம்பவே புதுசாக அரசியலுக்கு வர ஆட்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான டைமை கொடுக்கணும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்கள் அவங்களும் ஜனங்களுக்கு செய்கிறேன்னு சொன்னதையோ இல்லை ஜனங்களுக்கு செய்ய வேண்டியதோ அவங்களோட அந்த ஃப்ளோவில் முடிஞ்ச அளவுக்கு துரிதப்படுத்தணும் அப்படிங்கிறதும் நம்மளோட ஒப்பீனியனாக இருக்குன்னு சொல்லும்போது இந்த ஆட்சி ஜனங்களுக்கு நல்லதே செய்யலப்பா, இந்த ஆட்சியில் ஜனங்க அதிருப்தியாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்பட்டமான உருட்டாக தான் இருக்க முடியும். ஏன்னா இப்போ அதை ஜட்ஜ் பண்ணவே முடியாத சூழ்நிலையில் தான் அவங்க வந்து 1 மாதம் தான் ஆயிருக்கு ஆட்சிக்கு வந்து. இதையே நம்ம திமுக வருஷமோ இல்லைன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ திமுகவோ ஏடிஎம்கேவோ மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ எப்பயாவது நம்ம 30 நாளில் அந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணியிருப்போமா? அது ஸ்டாலினோட ஆட்சியாக இருக்கட்டும், எடப்பாடி அவர்கள் ஆட்சியாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு கலைஞரோடதோ அம்மாவோடதோ எம்ஜிஆரோடதோ யார் தான் இருந்தாலுமே வந்து ஒரு 30 நாளில் அவங்களுக்கான விஷயங்கள் ஜனங்களுக்கு யூஸே இல்லைப்பா, இந்த ஆட்சி வேஸ்ட்டுப்பா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போமோ? இல்லை, இப்போ தான் வந்திருக்காங்க, டைம் கொடுப்போம் அப்படின்னு அரசியலுக்குள்ளே இருந்து வந்த கட்சிகளுக்கே நம்ம அவ்வளோ டைம் கொடுக்கும்போது அரசியலுக்கு புதுசாக இருக்கக்கூடிய இந்த கட்சிக்கோ இந்த ஆட்சிக்கோ ஏன் டைம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன். அதே சமயத்தில் அவங்க சும்மாவும் இல்லை, இந்த 30 நாளில் அவங்களால எவ்வளோ செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. விவசாயிகள் விஷயத்தில் கூட வந்துட்டு ஸ்டார்டிங்கும் ஒரு அமௌண்ட்டை சொன்னார். ஆனால் அவர் சொன்னதும் செஞ்சதும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஆகும்போது அப்போ வந்து என்னால் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் மூவ் பண்ண முடியுங்கிறத அவர் தெளிவாக எடுத்து வைக்கிறாரு. அதையும் அவர் செஞ்சிட்ருக்காருன்னும் போது டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. அதுக்கு முன்னாடி புலம்புறாங்க அப்படின்னா ஒன்று அது அவங்களோட புலம்புறாங்க அப்படின்றத விட கதறிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் சட்டசபையில் சட்டமன்ற கூட்டத்துக்கு அப்புறம் அவர் கொடி பிடிச்சிட்டு சாரி பேம்ப்ளெட் பிடிச்சிட்டு நின்னதை பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு அது அரசியல் பிரச்சாரம் மாதிரி தான் இருந்தது. உதயநிதி சார் அவருக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, நெக்ஸ்ட் எலெக்ஷன் அதுக்கப்புறம் இன்னொரு 5 years கழிச்சு தான் வரணும். அதுக்குள்ளே உங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டிங்களாப்பா, உங்கள் பேம்ப்ளெட் பஞ்சாயத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களாப்பா அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எதை வெளிப்படுத்துனா அவங்க வந்து இப்போ இருக்க ஆட்சி சரியில்லைன்னு சொல்கிறதுக்கான பயமே இதுக்கப்புறம் நம்ம ஆட்சிக்கே வர முடியாதோ அப்படின்னு திமுக தன்னுடைய தன்னம்பிக்கையும் தன்னுடைய நம்பிக்கையும் அப்படியே அவங்களுக்கான நம்பிக்கை இல்லாத விதத்தில் செயல்படுற விதமாக தான் நான் இதை பார்க்குறேன். அது அவங்களுக்கான ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் உருவாக்கியிருக்கு. எதுனா இப்போ நடக்கிற டிவிக்கே ஆட்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து இதுக்கப்புறம் சென்னை வந்து டிஎம்கேவோட திமுகவோட கோட்டைப்பா அப்படின்ற இடத்துல, ஏன்னா அம்மாவுக்கு அப்புறம் ஏடிஎம்கே பெருசாக பவரில் இல்லை அப்படிங்கிறத விடவும் அவங்களால ஆட்சியை கைப்பற்ற முடியல. ஓகே, எடப்பாடி சார் இருந்தார் அப்படின்னு சொன்னாலுமே, அவர் கொஞ்ச நாள் ஆட்சியில் இருந்தாருன்னு சொன்னாலுமே இப்போ ஏடிஎம்கேவோட நிலைமை என்னன்னு தெரியும். இதை முன்னாடியே திமுக கணிச்சிருப்பாங்க. ஏடிஎம்கேக்குள்ளேயே கிளாஷ் இருக்குது, அவங்களால ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாகவே செயல்பட முடியாதப்போ ரூலிங் பார்ட்டியாக இதுக்கப்புறம் அவங்க வர்றது கஷ்டம். அவங்க வந்தாலுமே நம்ம வந்து எதிர்கட்சியாக செயல்பட்டு அவங்கள வந்துட்டு என்னமோ ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம், இல்லைனா குறை சொல்லிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோடது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருந்திருக்கலாம்.
ஏன்னா டிஎம்கேவோடது அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ரொம்பவே ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நிகராக வந்து ஏடிஎம்கேவால் செயல்பட முடியாது. அதாவது அம்மாவுக்கு அப்புறம் ஏடிஎம்கேவால் அப்படி செயல்பட முடியாதுங்கிறதுல டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. பட் ஆனால் டிவிகேன்னு ஒன்று உள்ளே வரும்போது இது அவங்க எதிர்பார்க்காத தோல்வி, அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாத தோல்வி, ஒத்துக்க முடியாத தோல்வி, ஏற்றுக்க முடியாத தோல்வி அப்படின்னு சொல்லும்போது இது தோல்வியோட மட்டும் நிற்காது, இல்லை இந்த தோல்வியோட மட்டும் நிற்காது, அடுத்தடுத்த எலெக்ஷன்லையுமே டிஎம்கே பெரிய சவாலை சந்திக்கணும், இல்லை ஆட்சிக்கு இதுவுமே வர முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடவும் அவங்க செயல்படுறது தான் அவங்களோட அந்த கடுமையான விமர்சனங்களாக மட்டும் அது இல்லை, கடுமையான குற்றச்சாட்டுகளாகவும் இப்போ வந்துட்டு இந்த போராட்டம் மினி போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்களே, நம்ம மினி மெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து மினி மீல்ஸு இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு அப்புறம் மினி போராட்டமாகவே வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் சார் அதை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது இது அவங்களோடது பயத்தை தான் காட்டுது, திமுகவோட பயத்தையும் பதட்டத்தையும் காட்டுது. இதோட நம்ம எப்போ திரும்பி ஆட்சியை பிடிக்க முடியுன்ற பதட்டத்தை காட்டுது அப்படின்னும் போது அது டிவிகேக்கான செயல்பாடுகளுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயமாக தான் வந்து டிஎம்கேவால் பார்க்கப்படுதே தவிர டிஎம்கே இதுக்கு மேலே ஆட்சிக்கு வரணுமா வர வேணாமா அப்படிங்கிறத மக்கள் தான் டிசைட் பண்ணணும். அதே சமயத்தில் டிவிகே ஆட்சி 5 வருஷம் தொடர்றது உண்மைதான், ஆனால் அதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதையும் டிவிகே தான் டிசைட் பண்ணணும். அப்படின்னு சொல்லும்போது இவங்க டிஎம்கேவோ டிவிகேவோ, ஆனால் மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்றது மட்டும் மக்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் இந்த தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் வந்து எலெக்ஷனில் ஜனங்க சொன்ன ரிசல்ட்டாக நம்மளால் டிவிகே ஆட்சியை பார்க்க முடியுதுன்னா டிவிகேவோட முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து எப்படி போச்சு அப்படின்னா நிறைய பேர் லைவ் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட சிஎம் சாரோடது அந்த பதவி ஏற்புக்கு அப்புறம் அவரோட ஃபஸ்ட்டு அந்த நாள் சட்டசபை எப்படி அந்த பதவியேற்பு விழாவாகட்டும் இல்லை அவரோட அந்த முதல் சட்டசபை ஆகட்டும் எப்படி லைவ் எல்லாருமே பார்த்தாங்களோ அந்த மாதிரி நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடருக்கான லைவையும் நிறைய பேர் கோடி ஜனங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நானுமே அந்த லைவ் பார்த்தேன். அப்படின்னு சொல்லும்போது அங்கே கவர்னர் ஸ்பீச்சில் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் கான்ட்ரவர்சியான்னு கேட்டால் அங்கே எதுவுமே நடக்கலை, எல்லாம் காமன் கிளியர் ப்ரொசீஜராக தான் நடந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் டிஎம்கேவோடது அந்த கதறலையும் டிஎம்கேவோடது அந்த மினி போராட்டத்தையும் உதயநிதி ஸ்டாலினோடது அந்த ஒன்றுமே பண்ண முடியாத விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலினை உதவாத ஒரு அப்படிங்கிற இடத்துலலாம் கூட விமர்சனம் போயிட்டுருக்கு. நம்ம சேனலில் சொல்கிறத கேள்விப்பட்டேன் அப்படின்லாம் சொல்கிற இடத்துல அவங்களால சட்டசபைக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியல, வெளியில் வந்து ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதுதான் அவங்களோட பயத்தையும் பதட்டத்தையும் கிளியராக காட்டுது. உங்களோட எதிர்ப்பை நீங்கள் ஏன் சட்டமன்றத்திலே காட்டியிருக்கலாமே சார் அப்படின்னு கேட்டால் இதுவும் கேள்வியாக வைக்கப்படுது, திமுகவினரிடம் கேள்வியாக வைக்கப்படுது. அவங்களுக்கு காட்டுறதுக்கான ஸ்பேஸையே டிவிக்கு கொடுக்கல அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஏன்னா இந்த இடத்துல தமிழ்தாய் வாழ்த்து வந்து ஃபஸ்ட்டு பாடியிருக்காங்க, பாடலன்லாம் ஒரு சிலர் சொல்கிறாங்க, அது உண்மை கிடையாது, லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் தமிழ்தாய். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கவர்னர் உள்ளே போகும்போது அவங்கள வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வரவேற்று உள்ளே போனோடனே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது, வாழ்த்துதுமே அப்படிங்கிற சத்தம் நம்மளால் கேட்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து தேசிய கீதமும் பாடப்பட்டது. அதுக்கப்புறம் கவர்னர் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு கிளம்பும் போது திருப்பியும் தேசிய கீதம் பாடப்பட்டது. ஸோ நேஷனல் ஆந்தமும் பாடப்பட்டு இருக்கு. 15 இயர்ஸ் ஆஃப் அந்த ஒரு இதில் வந்து நேஷனல் ஆந்தம் பண்ணது எப்பவுமே நேஷனல் ஆந்தம் பாடுவாங்க. இப்போ இதில் மாற்றம் வந்துச்சா, மரபு மீறிச்சா அப்படின்னா மரபு மீறப்பட்டது அப்படின்னு திமுகவினர் சொன்னாலுமே என்ன மரபு மீறப்பட்டது அப்படின்னா எப்பயுமே மாநிலத்தோட விஷயங்களில் தமிழ்தாய் வாழ்த்து தான் ஃபஸ்ட்டு பாடுவாங்க. அதாவது ஸ்டேட் சம்மந்தமான ஈவெண்ட் நடக்கும்போது அசம்பிளியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்னர் கிளம்பும்போது தான் வந்து தேசிய கீதம் பாடுவாங்க, நேஷனல் ஆந்தம். நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் தமிழ்தாய் வாழ்த்து பாடனோடனே நேஷனல் ஆந்தமும் பாடப்பட்டது. அதுக்கப்புறம் அகெயின் கவர்னர் வந்து கிளம்பும் போது திருப்பியும் நேஷனல் ஆந்தம் பாடப்பட்டது. ஸோ 2 வாட்டி நேஷனல் ஆந்தம் பாடுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த இடத்துல தமிழ்தாய் வாழ்த்தும் பாடினாங்க. இது வந்து நம்மளோட போன ஆட்சியில் நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகும். RN ரவி சார் அவர் தான் வந்து ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. அப்போ அவருக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நடந்த விஷயங்களில் தமிழ்தாய் வாழ்த்து பாடணுன்னே நேஷனல் ஆந்தம் பாடணும் அப்படிங்கிற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ அங்கே அது பாட 2-3 வாட்டி இன்சிஸ்ட் பண்ணியும் பாடலை அப்படிங்கிறதுல அங்கே கிளாஷாக போய் வெளிநடப்பு அப்படிங்கிற வரைக்கும்லாம் போயிருக்கோம். பட் ஆனால் நேற்று வந்து ரொம்ப சுமூகமாக கவர்னர் ஸ்பீச்சும் கம்ஃபர்ட்டாக போச்சு. இந்த பாய்காட் அப்படிங்கிற அது வந்து அவர் ட்வீட்லேயே அவர் போட்டிருக்காரு. கவர்னரே வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது அந்த ஸ்பீச் கொடுத்ததில், எல்லாம் நல்லபடியாக கம்ப்ளீட்டாக ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இவங்க ஸ்டேட்டோட விஷயங்களில் தமிழ்தாய் வாழ்த்து ஃபஸ்ட்டு பாடணும் அப்படிங்கிறத சிஎம் சார் வந்து அங்கே வந்து பிஎம் சாரை பார்க்க போகும்போது ரிக்வஸ்ட்டாக வச்சுருப்பாரு. அது பிரகாரம் ஏன்னா திமுகவும் அதை தான் கையில் எடுத்தாங்க, அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க. ஸோ தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது, இமீடியட்டாக நேஷனல் ஆந்தமும் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது இப்போ உங்களுக்கு கேட்டது நடந்துடுச்சு. பட் ஆனால் எக்ஸ்ட்ராவாக நேஷனல் ஆந்தம் இன்னொரு வாட்டி பாடினது உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டாங்களே அப்படிங்கிறத நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னும்போது
இதில் டிவிகே கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்மார்ட்டாக செயல்பட்டாங்கன்னா, எங்களுக்கு வந்து பிஜேபி கூடவோ மற்ற கட்சிகள் கூடவோ வந்து சண்டையும் இல்லை, சமாதானமாக இல்லை. எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் எங்கள் ஆட்சி நடக்கணும். அதே சமயத்தில் நாட்டுக்கான நலத்திட்டங்களையும் தமிழகத்து நலத்திட்டங்களையும் நாங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ என்ன, தமிழ் தாய் வாழ்த்தும் பாடிட்டோம், நேஷனல் ஆந்தமும் பாடிட்டோம், என்ன 2 வாட்டி பாடணும், இதில் போய் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும்போது இதுவும் அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை. சொன்னாங்க, செஞ்சுட்டாங்க. நம்ம கவர்மெண்ட்டுக்கான அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான அந்த ஈவெண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டாங்க. இதோடு எல்லாமே இப்போ கவர்னரோட ஸ்பீச்சும் வந்து கான்ஃப்ளிக்டிக்காக இருக்குது. எப்போ வந்து சிஎம் சார் வந்து பதவி ஏற்றுக்கிறதுக்கு அப்போ வந்து அந்த மேஜிக் நம்பர் தேவை அப்படின்னு ஒரு விஷயம் போகும்போது பிஜேபிக்கு தேவையான வகையில் கவர்னர் சார் செயல்படுறாரோ அப்படிங்கிற விமர்சனம் வந்துச்சோ, இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகி ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கவர்னர் கொடுத்த ஸ்பீச்சில் சிஎம் சாரை பாராட்டுறதோ இல்லை டிவிகே கவர்மெண்ட்டுக்கான அந்த ஒரு புகழாரம் மாதிரி அவரோட ஸ்பீச் இருந்ததும் திமுக காரங்களால் ஒத்துக்க முடியல அப்படிங்கிறது. இல்லை இன்னொன்று நம்ம கவனிக்கணும், கவர்னர் கொடுத்த ஸ்பீச்லாம் அவரோடது ஓன் ஸ்கிரிப்ட் கிடையாது. இல்லை அவர் சைடில் இருக்க கவர்னர் சைடில் இருக்க ஆஃபீஸர்ஸ் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டும் கிடையாது. ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடியவங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை மட்டும்தான் வந்து கவர்னர் சார் படிக்க முடியும். அதில் கொஞ்சம் முன்ன பின்ன அவங்க சேர்த்துக்கலாம், கூட குறைச்சிக்கலாம். பட் ஆனால் நேற்று கவர்னர் சார் கொடுத்த ஸ்பீச் அப்படியே அச்சு எழுதி கொடுத்த மாதிரி படிச்சிருக்காரு அப்படின்னும் போது அதில் அவருக்குமே உடன்பாடு இருந்திருக்கும். அதனால ஏன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக அங்கேயே கொடுத்தவொன்னு படிக்க போகிறது, ஆல்ரெடி ஒரு ரிகர்சல் பார்த்துருப்பாங்க, இல்லைனா வந்துட்டு என்ன இருக்குது என்னன்னு பேசியிருப்பாங்கன்னும் போது அவருக்குமே இதுக்கு ஒப்புதலோட தான் அவரும் படிச்சிருப்பாருன்னும் போது அவரும் ஒத்துக்கிட்டு தான் படிச்சிருக்காரு. அதில் அவர் வச்ச ஒரு சில விஷயங்கள்லாம் டிவிக்கு ஓடுறது அந்த ஒரு கொள்கையை அப்படியே சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ சாதி மதம் மற்ற அந்த ஒரு அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஜனங்க வந்துட்டு அவருக்கு ஓட்டு போட்டு நம்பியிருக்காங்க சிஎம் சார். தளபதி விஜய் டு சிஎம் சார் அப்படிங்கிறது வந்து இந்த தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய மாற்றமாக பார்க்குறதாகவும், ஸோ ஜனங்க நிறைய எதிர்பார்ப்பை சிஎம் சார் கிட்ட வச்சுருக்காங்க. அதை அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற இடத்துல ஸோ ரூலிங் பார்ட்டிக்கான ஒரு ஃபேவர் ஜோனில் தான் அவர் பேசியிருக்காருன்னு சொன்னாலுமே அது எழுதி கொடுத்தது ரூலிங் பார்ட்டினா இதுதான் ப்ரொசீஜரும் கூட. ரூலிங் பார்ட்டியாக இருக்கவங்க தான் எழுதி கொடுப்போம். ஏன் முக ஸ்டாலின் சார் ஆட்சியில் ஸ்டாலின் சாரை பாராட்டி பேசியிருந்தால் நீங்கள் இதை விமர்சனம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்போ உங்களுக்கு RN ரவி அவர்களோடவும் ஸ்டாலினுக்கும் ஒரு நீங்கள் ஏன்னா நீங்கள் ஆன்டி பிஜேபின்னு சொல்லியே தமிழ்நாடு ஜனங்களை ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆன்டி பிஜேபின்னு சொல்கிற இடத்துல வெறும் ஆன்டி பிஜேபின்னு சொன்னால் மட்டும் பத்தாது. நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நம்ம தமிழ்நாட்டுக்கு நடக்க வேண்டியதும் நடக்கணும், அதே சமயத்தில் ஹிந்தி திணிப்பும் உள்ளே வரக்கூடாது. ஆனால் வந்து அதே மாதிரி அங்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய டெல்லி கூட பகச்சிட்டா நம்மளுக்கு வர வேண்டிய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் வராது. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்து தான் அரசியல் பண்ண முடியும்னா நம்ம முதல்வன் படத்தில் ரகுவரன் சார் சொன்ன மாதிரி தான், அந்த சீட்டில் ஒரு நாள் உட்காந்து பார்த்துருக்கேன், எப்படி இருக்கும் தெரியுமா, எவ்வளோ வாழ்த்து, எவ்வளோ திட்டு, எவ்வளோ பஞ்சாயத்து, எவ்வளோ பரிசு, எவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஆன்டி பிஜேபின்னு சொல்லியே அதை மட்டுமே தமிழ்நாடு அரசியலில் கையில் எடுத்தாங்க. அதை ஸ்ட்ராங்காக எடுத்தாங்களான்னா இவங்களுக்கான கட்சி வளர்ச்சிக்கு தான் அதை ஸ்ட்ராங்காக எடுத்தாங்களே தவிர தமிழ்நாடு வளர்ச்சிக்கு அதை ஸ்ட்ராங்காக எடுத்தாங்களான்றது தான் மக்கள் வந்து சிட்டிங் சிஎம்மாக இருந்த முக ஸ்டாலின் அவர்களை நிராகரிச்சுக்கான முக்கியமான காரணம். ஏன்னா அயோக் கூட்டத்துக்கு வந்துட்டு சிஎம் சார் பழைய சிஎம் சார் போகவே இல்லைன்றது எந்த அளவுக்கு விமர்சனமோ, 1 வருஷம் அவர் போனார், 3 வருஷமாக போகாதவர் 1 வருஷம் போனார் அந்த 4th year. அப்போ எதுக்கு போனார்? சரி 3 வருஷமாக போகாதவர் ஃபுல்லாக போகாமல் விட்டுறலாம்ல, 4th year ஏன் போனார் அப்படின்னு சொன்னால் அடுத்த வாட்டி வர எலெக்ஷனில் தன்னோட பிள்ளைக்கான சப்போர்ட் தமிழ்நாட்டில் கிடைக்கணும், பிஎம் சைடில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் கிடைக்கணுன்ற பர்சனல் இன்டென்ஷனில் தான் போனார் தவிர தமிழ்நாடு மேலே இருக்க அக்கறையில் போன மாதிரி தெரியல. அப்படி நீங்கள் தமிழ்நாடு மேலே இருக்க அக்கறையில் போனீங்கன்னா 3 வருஷம் போயிருக்கலாம். அவங்க செய்யல அப்புறம் நீங்கள் போயிருக்க வேண்டியது தானே. 4th year ஏன் போனீங்க? சரி 4th year போனதும் போனீங்க, பீகார் சட்டமன்ற எலெக்ஷனுக்கு நீங்கள் எதுக்கு அங்கே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்தீங்க? பிஎம் சாரை பர்சனலாகவும் பார்த்து சட்டமன்ற எலெக்ஷனுக்கு 500 கோடி ரூபாய் கொடுத்ததா அரசியல் ஊடகங்கள்லையும் அரசியல் விமர்சகர்கள்கிட்டையும் ஒரு நிலவிட்டிருக்க ஒரு கருத்தாக இருக்குது. முக்கியமான புள்ளிகள் அதை வெளியிடுறாங்க இப்போ அப்படின்னு சொல்லும் போது, ஏன்பா நீங்கள் தமிழ்நாடு எலெக்ஷனுக்கான விஷயங்களே நீங்கள் ஒழுங்காக பண்ணலன்ற கொஸ்டின் இருக்க நடுவில் பீகார் சட்டமன்றத்தை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? அங்கே வந்து நீங்கள் 500 கோடி ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நிதி உதவியா அப்படின்னு சொல்கிற இடத்துல அதை வந்து பிஎம் பர்சனலாக பார்த்து நீங்கள் 4th year அயோக் கூட்டத்தில் அந்த 3 years போகாத அயோக் கூட்டத்துக்கு நீங்கள் 4th year போய் பர்சனலாக பிஎம்ஐ பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அடுத்து வர எலெக்ஷனில் உங்களோட பிள்ளைக்கான உதயநிதி ஸ்டாலினுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பேஸை வந்து நீங்கள் பாலிட்டிக்ஸில் போடணுன்றதுக்கான இன்டென்ஷனாக நீங்கள் போயிருக்கலாம். அப்படி நீங்கள் போனதுக்கான விஷயமாக தான் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க,
அசிஸ்டன்ட் சிஎம் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டையும் உதயநிதி கொடுக்குறீங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் எலெக்ஷன் நம்ம பிஎம்ஐயும் பார்த்துட்டோம், இங்கே அசிஸ்டன்ட் சிஎம்மா உதயநிதியை ப்ரொமோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஆன்டி பிஜேபின்னு தமிழ்நாட்டில் உன்னை நம்ம மேனிப்புலேட் பண்ணி ஜனங்களை வச்சுட்டோம் அப்படின்னும் போது இந்த சைடு நீங்கள் ஆன்டி பிஜேபின்னு சொல்கிறீங்க. அங்கே ஃபோர்த் இயர் வந்து போய் பிஎம் பார்த்துட்டு அங்கே பீகார் சட்டமன்றத்துக்கு வந்து பணமும் கொடுத்துட்டு வரீங்க. அங்கே வந்து 500 கோடி ரூபாய் அப்படின்னும் போது நீங்கள் கட்சியை வளர்க்க யோசிச்சிங்களா? உங்கள் வீட்டு வாரிசு அரசியல் அப்படிங்கிற இடத்துல அந்த அரசியலுக்கு அவங்கள வர்றதுக்கு யோசிச்சிங்களா? இல்லை தமிழ்நாட்டு ஜனங்களுக்கான நலத்திட்டங்களை யோசிச்சிங்களா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்தால் இது நிறைய பேருக்கு தெரியாது. இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத மீறி இப்படி ஒரு விமர்சனம் வெளில வருதுன்னா உள்ளே ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை தானே. அப்போது நீங்கள் ஆன்டி பிஜேபின்னு வெளியில் ஜனங்க கிட்ட ஒன்று சொல்லிட்டு அப்போ ஆன்டி பிஜேபியாக இருக்கக்கூடிய நீங்கள் பீகார் எலெக்ஷனுக்கு ஏன் காசு கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா உங்களோட இந்த கரப்ஷன் அப்படிங்கிற விஷயம் இப்போ வந்து வெள்ளை அறிக்கை மூலமா எல்லாருக்குமே ஓப்பனாக தெரிஞ்சிருச்சு. ஸோ வெள்ளை அறிக்கையை எப்பயுமே ஜென்ரலாக பட்ஜெட்டு கொஞ்சம் முன்னாடி தான் வெளியிடுவாங்க, இல்லைனா இவ்வளோ சீக்கிரம் 1 மந்த்லலாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது டிஎம்கே கட்சிக்கு டிவிக்கு ஆட்சி வச்ச ஆப்பா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நேஷனல் ஆந்தம் பாடினதில் மரபு மீறப்பட்டதா அப்படின்னு கேட்டால் மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கோ பொதுவாக பார்க்குறவங்களுக்கோ ஒருத்தங்க கிட்ட ஒன்று எதிரி அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும், இல்லை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நிற்கணும். ரெண்டுமே இல்லாத ஒரு விஷயம் சாமர்த்தியமும் ஒன்று இருக்குது. உங்க கூட எனக்கு சண்டையும் இல்லை சமாதானமும் இல்லை, அதே சமயத்தில் 2 பேரும் சேர்ந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நெளிவு சுழிவாக ஒரு டீலை பேசலான்னா பேசலாம். இது வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணி 2 பேருமே பேசிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல சிஎம் விஜய் சார் ரொம்ப கிளியராக அதை பண்ணுறாரு. இவர் ஆன்டி பிஜேபின்னு சொல்லலை, ஏடிஎம்கேவையும் விமர்சனம் பெருசாக பண்ணலை. இவர் பிரச்சாரம் பண்ண இடத்துல டிஎம்கே வெஸ் டிவிகே தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இப்பயுமே கவர்னர் ஸ்பீச் வந்து டிவிகேக்கு சப்போர்ட்டாக பண்ணதுலையோ இல்லை டிவிகே வந்து பிஜேபி ஸ்ட்ராங்காக திமுக மாதிரி எதிர்க்கலன்னு சொல்கிற இடத்துலையும் இவங்க வந்து ஆன்டி பிஜேபியாக டிவிக்கு செயல்பட போகிறதில்ல அப்படின்னும் போது ஆன்டி பிஜேபியை செயல்படணும்னு யாருமே சொல்லவே இல்லை. ஆன்டி பிஜேபின்ற இடத்துல நான் சொன்ன அந்த 2-3 விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது இடையூறாக இருக்கோ அந்த 2-3 விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கான நலத்திட்டங்களில் அவங்களுக்கு என்ன ஃபேவரோ அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண போதும். அதே சமயத்தில் முழுசாக நம்ம ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்த்துக்கிட்டாலும் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லும்போது உங்கள் கூட எங்களுக்கு சண்டையும் இல்லை சமாதானமும் இல்லை. எங்களுக்கு தேவையானது நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்களை எங்கள் கவர்மெண்ட்டால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறோம் அப்படிங்கிற இடத்துல எல்லா ஸ்டேட்டும் ஒன்றா சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் இந்தியாவோட வளர்ச்சி இருக்கும்னா அதில் தமிழ்நாட்டோட பங்கு இவ்வளோ இருக்கும்னு நம்ம சிஎம் சார் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கும்போது அது பிஜேபிக்கு ஒத்து போகிறதுன்னா அவங்க ஒத்து போவாங்க. இல்லை பிஜேபி கூட ஒரு பவுண்டரி செட் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ ஒத்து போகணுமோ அவ்வளோ ஒத்து போவாங்க அப்படின்னு சொல்லும்போது நேற்று கவர்னரோட ஸ்பீச்லையும் அதுக்கப்புறம் நம்மளோடது மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் பேசின ஸ்பீக்கர்ஸ் பேசின ஸ்பீச்லையும் சபாநாயகர் அவர்கள் பேசின ஸ்பீச்லையும் ரொம்ப தெளிவாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம், இருமொழி கொள்கை தான் இருக்கும், தமிழ் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஆனால் அதை மைண்டில் வச்சு நீங்கள் எங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த நிதி கொடுக்கறதுல வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணாதீங்க, அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வந்து ஆல்ரெடி சிஎம் சார் வந்து பிஎம் கிட்ட சொன்ன அந்த ரிக்வஸ்ட்டை வச்சதை பார்க்க முடிஞ்சது, காவேரி விஷயங்களை பேசினதை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஆன்டி பிஜேபின்னு சொல்லி வெளிப்படையாக டிஎம்கே ஆன்டி பிஜேபி எதிர்த்தாலும் உள்ள நீங்கள் பண்ண விஷயங்கள் இல்லை பிஜேபிக்கும் நாங்கள் டிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கே சேர்ந்து டிவிகே கவர்மெண்ட் உள்ளே வராமல் தடுக்கிறோன்னு சொன்ன மாதிரி இப்போ ஆனால் இதையும் சொல்லியிருப்பாரு சத்யராஜ் சாரா இன்னொருத்தர் சீமான் சாரோ சத்யராஜ் சாரோ யாரோ ஒரு செலிபிரிட்டி, பட் சீமான் வந்து பொலிட்டிக்கல் தான் அவர். யாரோ ஒரு முக்கியமான ஒரு புள்ளிகள் நான் வந்து இஃப் ஐ எம் நாட் ராங் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான ஒருத்தர் சொல்லியிருப்பார் டிஎம்கேக்கு நீங்கள் ஓட்டு போடலன்னா ஸ்டாலின் எப்படி தோக்கடிப்பேன்னு கேட்ட கேள்விக்கு பின்னாடி நீங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போடலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் பிஜேபியாவது வின் பண்ண வச்சிருக்கலாம், பிஜேபியாவது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் வந்து டிஎம்கே தோக்கக்கூடாதுன்னு சொன்னது வரைக்கும் ஓகே, ஆனால் பிஜேபி வந்திருக்கலான்னு நீங்கள் சொல்லும் போது அப்போ அதை விட உங்களுக்கு வந்து டிவிக்கு உள்ளே வர்றது தான் பிரச்சனையாக இருக்குது. சிஎம்மாக வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு சிஎம் ஆகிறதுல தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வரலாம் டிஎம்கே வரலாம், ஆனால் டிவிக்கே மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இதில் யார் வந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குதா அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான ஜனங்க பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். எந்த ஆட்சி நடந்தால் என்னப்பா எங்களுக்கான ரொட்டீன் லைஃப்லையோ எங்களுக்கான ரெகுலர் லைஃப்லையோ ஏதோ ஒரு 4 விஷயம் நல்லது நடந்தால் ஓகே, இல்லை இருக்கிற பிரச்சனைகள் சரியான ஓகே அப்படின்ற மாதிரி தான் பொது ஜனங்க யோசிப்பாங்கன்னா இதில் நீங்கள் கட்சி வைஸ் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. முக ஸ்டாலின் தோக்கக்கூடாது, இல்லைனா வந்துட்டு பிஜேபி கூட வந்திருக்கலாம், டிவிக்கே வரக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல இது ஒரு அரசியல் விளையாட்டு மட்டும் இல்லை, அரசியல் தந்திரமும் கூட தான். என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு அதை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி தெரிகிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் டிவிக்கேவை சப்போர்ட் பண்ணலை, டிஎம்கேவை திட்டலை, ஏடிஎம்கேவை சப்போர்ட் பண்ணலை, இல்லை எனக்கு கமெண்ட்ஸில் அப்போ பிஜேபியா எனக்கு எந்த கட்சி ஆட்சியில் இருக்காங்க, எந்த ரூலிங் பார்ட்டியோட சிஎம் இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை. தமிழ்நாட்டில்
ஜனங்களுக்கான அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படுதா, அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுதா, இல்லை அவங்களுக்கான விஷயங்களில் இருக்கிற நிறை குறைகளை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அலசி ஆராய்தா, இது மட்டும்தான் என்னோட புரிதலுக்கு உட்பட்ட அரசியல் வீடியோஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நான் போன 2 வீடியோஸில் டிவிகேவில் இருக்கிற விமர்சனங்களையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி வீடியோஸில் டிஎம்கேவோட விஷயங்களும் வச்சுருக்கேன். எனக்கு கமெண்ட்ஸில் வர்றவங்களுக்கு நான் திருப்பிக்கு போய் கவுண்டர் பதில்ஸ் ஒரு சில இடத்துல கொடுத்துருக்கேன், ஒரு சில இடத்துல தேவையில்லைன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கேன், ரிமூவ் பண்ணிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்னோட வீடியோஸ் அந்த அடிப்படையில் தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிவிகே கவர்மெண்ட்லேயுமே தப்பு நடந்தால் அதையும் விமர்சனம் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிகே ப்ளஸ்ஸவே இனிமேல் வந்துட்டு பாலும் தேனும் ஓடுதா அவங்க ஆட்சியில் அப்படின்னு கேட்டால் அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஏர்லி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களது நெளிவு சுழிவு இருக்குது. பட் ஆனால் இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயங்களை ஜனங்களுக்கான எடுத்து வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வச்சுருக்காங்க, நாங்கள் அந்த மைனாரிட்டி கட்சிகள் கொடுத்த போஸ்டிங் ஆகட்டும், ஓகே அது அரசியல் விஷயங்களில் நடந்த மாற்றங்களாக இருக்கட்டும். அப்புறம் ஃபீஸ், இப்போ ஸ்கூல் திறந்துட்டாங்க, இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பேரண்ட்ஸ்க்குலாம் யாருக்குமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது இல்லை. அந்த ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்க ஃபீஸ்லான்னு சொல்லும்போது அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இவ்வளோ தான் வாங்கணும், இது பேரண்ட்ஸ்க்கு ஆப்வியஸாக தெரியணும், ஒரு போர்டே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் அந்த மணல் குவாரி விஷயங்கள், கல் குவாரி விஷயங்கள், அங்கே நடந்த ஊழல் விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் ப்ராப்பராக நடந்திருந்தால் கவர்மெண்ட்டுக்கு அது மூலமாக எவ்வளவோ வருமானம் வந்திருக்கும், இனிமேல் அதெல்லாம் கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொன்னதாகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வன்னியரசு அவர்கள் தலைமையில் வந்துட்டு அவங்களுக்கான அந்த தொகுதியில் ஒரு இளைஞர் வந்துட்டு 1 வருஷமாக வந்துட்டு அவருக்கு ஆர்மியில் போஸ்டிங் கிடச்சிருக்கு. பட் ஆனால் அவருக்கான ப்ராப்பர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் சம் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ் பண்ணி கொடுக்காமையோ அவருக்கான அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தள்ளி போகுதுன்னு 1 வருஷமாக அவர் அதுக்கு போராடிட்டு இருந்திருக்காரு. இவர் ஒரே நாளில் அது அதை வந்து ப்ராப்பராக அந்த ப்ரொசீஜரோட அதை கொடுத்துட்டு அவருக்கான அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான விஷயத்தை பண்ணியிருக்காரு. நம்ம சின்ன அங்கங்கே இது பார்க்கறதுக்கு அங்கங்கே சின்ன விஷயங்கள் தான். பட் ஆனால் அதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளோ பெரிய அவங்களுக்கான அந்த லைஃப்க்கான ஒரு பெனிஃபிட்ஸ், லைஃப்க்கான ஒரு சர்வைவல்கான விஷயம், ரெகுலர் ரொட்டீனில் டே டு டே லைஃப்பில் அவங்களுக்கு அது முக்கியமான அத்தியாவசியமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் பார்த்து இந்த அரசு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்குது அப்படின்றது ஒரு பெரிய சேஞ்சாக ஜனங்க பார்க்குறாங்க. ஒரு பெரிய வரவேற்பு அவங்கக்கிட்ட இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை நம்மளால் மறுக்கவே முடியாது. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நிறை குறைகள் இருக்கலாம், பட் ஆனால் குறைகளை விடவும் நிறைகள் ஜாஸ்தியாக, அது சின்னதாக இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகும்போது நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை வந்து நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போதுமே நீங்கள் வந்து அதை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ரூலிங் பார்ட்டியாக நெக்ஸ்ட் டைம் வர்றதுக்கான விஷயங்களுக்கான ஒரு அடிப்படையாக இருக்கும். ஆனால் நீங்கள் குறை மட்டுமே சொல்லிட்டு இருந்தீங்க, ரூலிங் பார்ட்டியை நீங்கள் வந்துட்டு மட்டம் தட்டுறதுக்கான விஷயங்களை மட்டுமே வச்சுட்டு இருக்கீங்க, உங்கள் மரியாதை அது மூலமாக குறையுது அப்படிங்கிறதே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை அறிக்கை அந்த விஷயத்துக்குள்ள மரியா வில்சன் அவர்கள் அவங்க தான் ஃபினான்ஷியல் ஃபஸ்ட்டு வந்து செங்கோட்டையனை போட்டிருந்தாங்க அந்த ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு. அதுக்கப்புறம் மேபி அவங்களுக்கான அந்த ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே அவங்க வந்து மரியா வில்சன் அவர்களுக்கு அந்த போஸ்டிங் போய் இப்போ வந்து அவர் வந்து ஒரே மாதத்தில் கரெக்டாக அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டாருன்னும் போது இதில் எவ்வளோ லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வந்து கடனாக இருக்குது அப்படின் போது 10 லட்சம் கோடி அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இல்லை அது 10 லட்சம் இல்லைப்பா 13 லட்சம், அதுலேயும் 3 லட்சத்தை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற அந்த ஒரு ஹைட் அண்ட் சீக் விளையாட்டையும் கண்ணாமூச்சி விளையாட்டையும் திமுகவோட கண்ணாமூச்சி விளையாட்டையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஒரு தனிநபருக்கான கடன் இதில் உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியாக நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய சேனல்ஸில் போட்டாங்க அந்த வெள்ளை அறிக்கை பற்றின்னு சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த 13 லட்சம் 10ன்றாங்க 13 டோட்டலாக 13 தான், ஆனால் அந்த 3 வெளியில் வராத கணக்காக இருக்குது அப்படின்றத வச்சுக்குவோம். ஆனால் தமிழ்நாட்டோட கடன் தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு தனிநபருக்கான கடனும் இனிமேல் பிறக்க போகிற குழந்தைங்க கூட தமிழ்நாட்டில் கடனோட தான் பிறக்கணும். அந்த குழந்தைங்க மேலே கூட இருக்கிற கடன் என்னென்னா 68,000 சில்லறையாக இருந்த கடன் தனிநபர் கடன் இப்போ வந்து 1,28,000 சில்லறை, கிட்டத்தட்ட ஒரு 1,30,000 வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவில் இருக்குது தனிநபர் கடன் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கடன் வாங்கி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது இதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அனாவசியமாலாம் கடன் வாங்கலை, எல்லாம் வந்து மக்களுக்கான விஷயங்களுக்கு தான் வாங்கியிருக்காங்க. அவங்க செலவு பண்ணதெல்லாம் அனாவசியமான விஷயங்கள்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் வருவாய் கம்மியாக இருக்க இடத்துல செலவு மட்டும் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அது சொல்லுவாங்களே வருவாய் எட்டனா செலவு பத்தனான்ற கதையாக தான் வந்துட்டு இது வருவாய் வந்து பெருசாக இல்லை. அது எங்கெல்லாம் கம்மியாக இருக்குன்னா முக்கியமாக இபி டிபார்ட்மெண்ட்டில், இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாம்ப் பேப்பர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில், அதுக்கப்புறம் வந்து பேருந்து பஸ் விஷயங்களுக்கான டிபார்ட்மெண்ட்டில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே வருவாய் கம்மியாக இருந்திருக்கு, ஆனால் வந்துட்டு செலவு மட்டும் இருந்திருக்கு அப்படின்னும் போது அப்போ நம்மளுக்கு இன்னொரு கொஸ்டின் வருது. இப்போது சிஎம்மாக வந்திருக்கக்கூடிய விஜய் சாரும் வந்து இப்போ வந்து ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இபியில் அந்த 200 யூனிட்ஸ் அதெல்லாம் சொல்லும்போது இப்போ இவங்களுக்கு மட்டும் அது எப்படி செல்லுபடி ஆகும் போது அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டார் என்னால் கொஞ்சமாக தான் செய்ய முடியுங்கிறத அவர் சொல்லிட்டாரு. இன்னொன்று அந்த ஸ்டாம்ப் பேப்பர் அப்படிங்கிற விஷயத்துலலாம் வருவாயை ஜாஸ்தி ஆக்கணுன்றது
அப்படிங்கிறத இந்த கவர்மெண்ட் இப்போ எடுத்து வைக்கிறாங்க அந்த வெள்ளை அறிக்கை மூலமானு சொல்லும்போது, அங்கே நடந்த கரப்ஷன்லாம் சரி பண்ணாலே தமிழகத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அலோகேட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒரு டீல் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். ஸோ அது வந்து தனித்தனியாக அந்தந்த நபருக்கான ஒரு கரப்ஷனா லஞ்சமா அப்படிலாம் போகாமல் கவர்மெண்ட்டுக்கு அது மூலிமா என்ன நிதி வரணுமோ என்ன கமிஷன் வரணுமோ அது டேரெக்டாக அது கவர்மெண்ட்டுக்கு வர பட்சத்தில் இந்த வருவாயெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகரிக்கும். ப்ளஸ் அங்கங்கே அந்த லஞ்சம் ஊழல் கம்மியாக்கினாலே தமிழ்நாடுக்கு வர வேண்டிய பாதி பணம் ஓரளவுக்கான கொஞ்சம் வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போது போன கவர்மெண்ட்டில் அவ்வளோ கடன் வாங்கி என்ன பண்ணாங்க அப்படின்னா மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னமோ ப்ராஜெக்ட் அப்படி இப்படின்னு என்னென்னமோ உருட்டுன்னு உருட்டுறாங்க. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வருவாயை நீங்கள் கவனிச்சிருக்கணும்ல, அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக பண்ணலையா அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் நம்ம திமுக சைட்லேருந்து ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு. அவர் இப்போ தலைவராக கூட இல்லை, எம்எல்ஏ கூட இல்லை, கட்சி உறுப்பினர் தான். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பேரை வேணா. அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் பார்க்குறோம் இப்போ வந்து 13 லட்சமாக இருக்கிறது, நீங்கள் 5 வருஷம் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக 20 லட்சமாக கண்டிப்பாக உங்களுக்கான கடன் தொகையை நீங்கள் ஜாஸ்தி ஆக்கிடுவீங்க. இல்லைனா நான் என்னோட பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அவர் பதவியிலேயே இல்லை இந்த பேச்சு சொல்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து அவரே ஒத்துக்கிறாரு. அப்போ 5 வருஷம் கண்டிப்பாக இந்த ஆட்சி நீடிக்க போகுதுங்கிறத அவர் வாயாலையும் ஒத்துக்கினாரு. அப்படின்னும் போது ஸோ இந்த ஆட்சியோடது பவர் 5 வருஷமா 10 வருஷமான்ற பதட்டம் தான் இப்போ டிஎம்கேக்கு வந்திருக்கே தவிர இது 6 மாதத்தில் கழுவும் போகிறதில்ல. இது வந்து ஜனங்க இதுக்கு ஓட்டு போட்டோமே ஃபீல் பண்ணவும் போகிறதில்ல அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கான டைம் பீரியட் இப்போ 5 இயர்ஸ்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்றது தான் அந்த திமுகவோடது செயல்பாடுகள், அவங்களோட உறுப்பினர்களோட செயல்பாடாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில கமெண்ட்ஸில் ஆல் டிவிகே கைஸ் ஆர் டாக்ஸிக் டு த கோர் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ டிஎம்கே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்களோ இல்லை டிஎம்கேவோடது ஃபேன்ஸ்ன்னு நான் சொல்லும்போது பப்ளிக் நான் சொல்லலை, அங்கே இருக்க கட்சி உறுப்பினர்களோ நிர்வாகிகளோ அங்கே செயல்படக்கூடிய உறுப்பினர்களோ அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஆட்சியிலுமே ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன டிவிகேக்கும் டிஎம்கேக்கும்னா, ஒருவேளை அங்கே ஏதோ ஒரு தொகுதியிலையோ ஏதோ ஒரு இடத்துலையோ டிவிகே சைட்லேருந்து மெம்பர்னு சொல்லிக்கிறவங்களோ இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்களோ தப்பு பண்ணால் உடனே ஆக்ஷன் எடுக்கப்படுது. டிஎம்கேல அது எடுக்கப்படலை. இப்போ கூட ரீசெண்டாக இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட ஒரு 200 பேரோ இல்லைனா வந்து அந்த டாஸ்மாக் விஷயங்கள் ஒரு 200 பேரும் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க, இல்லை சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக அவங்க டிவிக்கு நிர்வாகியாக இருந்தால் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிலாம் சொல்லும்போது அதை வந்து அந்த கேஸோ அந்த ஒரு விஷயங்களோ ப்ரூஃப் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் டிவிக்கே வெஸ் டிஎம்கேவா ஜனங்க பார்க்குறாங்க. இதுவுமே அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் அந்த மினி போராட்டம்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பேம்ப்ளெட்லலாம் இருந்த விஷயம் என்னென்னா நம்ம பார்த்துருப்போம். திரையில் வந்துட்டு திரையில் நாயகன் தரையில் வில்லன், அதுக்கப்புறம் வந்துட்டு கதறல் கேட்குதா சிஎம், திமுகவோட கதறல் நல்லாவே ஜனங்களுக்கு கேட்குது, கதறல் கேட்குதா சிஎம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று என்ன, இப்போது வாயை திறங்க சிஎம் அப்படிங்கிற பேட்சோட தான் ஓபிஎஸ் எல்லாருமே உள்ளே போன மாதிரி இருக்குது. முதல் சட்டமன்ற கூட்டம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களோடு உள்ளே போயிருக்கீங்க அப்படின்னும் போது 1 மாதம் இவங்க எப்படி ஆட்சி நடத்திட்டாங்க, அதாவது முதல்ல 1 மாதத்தில் கவிக்கலாமா 3 மாதத்தில் கவிக்கலாமா இல்லை 6 மாதம் டைம் கொடுக்கலாமான்னு சொல்கிற இடத்துல நம்ம கொடுக்குற டார்ச்சரில் இவங்க 1 மாதம் கூட தாக்கு பிடிக்கக்கூடாதுடா, விட்டா போதுன்னு கிளம்பிடணும்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க டார்ச்சர் பண்ணியும் அவர் உட்காந்தா குத்தோ எழுந்தா குத்தோ ட்ரெஸ் போட்டா குத்தோ உடை அரசியல் வரைக்கும் அந்த விஷயங்கள் போயும் அவரோட பர்சனல் வரைக்கும் அந்த விஷயங்கள் போயும் இவங்க எப்படா 1 மாதம் தாக்கு பிடிச்சாங்க. அந்த 1 மாதத்துலேயே மக்களுக்கான விஷயங்களை ஒன்றொன்னா சின்னதாக செஞ்சாலும் அங்கங்கே எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடுதே அப்படின்ற பதட்டமும் பயமும். இதுக்கு மேலே டிஎம்கே என்ன தான் பண்ண போகுது, எதிர்கட்சி இவ்வளோ நாள் நம்ம என்ன சொல்ல அந்த வியூகத்தில் யோசிச்சுட்டு செஞ்சுட்டு இருந்த அந்த வியூகம்லாம் இப்போ டிவிகே கிட்ட வந்துட்டு செயல்படாதோ இல்லைனா அந்த உருட்டு இப்போ செல்லுபடி ஆகாதோ அப்படிங்கிற இடத்துல ரொம்பவே பதட்டமாக நம்மளால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்க முடியுது. ஒருவேளை அந்த இடத்துல மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டசபைக்கு வராமல் இருந்தால் கொஞ்சம் இந்த டென்ஷன் டிஎம்கேக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து வேறு மாதிரி அந்த பேச்சு வந்து சிஎம் சார் பேசும்போதோ இல்லைனா இவங்க தரப்பில் இவங்க எடுத்து வைக்க வேண்டிய விஷயங்களை எதிர்கட்சி கொஞ்சம் தெளிவாக எடுத்து வைப்பாங்க. ஸோ நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் மு க ஸ்டாலின் சார்னு வச்சோன்னா கண்டிப்பாக மு க ஸ்டாலின் சாருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உதயநிதி சாருக்கு கிடையாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் அதே ஏஜ் குரூப் இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன சிஎம் சார் அவரை விட கொஞ்சம் சீனியராக இருந்தாலுமே பொலிட்டிக்கல் நாலேஜ் உதயநிதிக்கு இருக்கிற அளவுக்கு விஜய் சாருக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே இதில் எக்ஸ்பீரியன்ஸ் விஷயம் இல்லை, அவங்களோட அந்த தாட் ப்ராசஸும் பொலிட்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது அந்த சீட்டில் உட்காந்தா தான் வரணுங்கிறதுல அதை பார்த்தாலுமே அதை படித்தாலுமே அதை வந்து உள் வாங்கினாலுமே வரும். அப்படின்னா அந்த சீட்டில் உட்காந்தா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக உள் வாங்கலாம், இல்லை அந்த இடத்துல இருக்கும்போது
அது வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கட்சிக்குள்ளே இருக்கும்போது உள்வாங்கலாம். பட் மக்களாக இருந்து பார்க்கும்போது அதை இன்னும் கொஞ்சம் மக்களோட பார்வையிலேருந்துமே உள்வாங்கக்கூடிய ஒரு விஷயமா ஒருத்தங்க அந்த அரசியலுக்குள்ளே பார்க்க முடியும்னா அது சிஎம் சார். இவ்வளோ நாளாக அவர் அரசியலுக்குள்ளே வரல, ஆனால் அரசியலை பார்த்துட்டு தானே இருந்தார், தமிழ்நாட்டில் தானே இருந்தார், தமிழ்நாட்டு அரசியலை பார்த்து தானே வளர்ந்துருப்பார். அம்மாவோடதோ ஐயாவோடதோ ஐயான்னு சொல்லக்கூடிய கலைஞரோடதோ ஸ்டாலின் அவர்களோடதோ பார்த்து தான் வளர்ந்துருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அதை அவர் ரொம்ப நல்லாவே உள்வாங்கியிருக்காரு. உள்வாங்கியிருக்கிற விஷயத்த அவர் ஏன் வெளிப்படை இப்பயாவது வாய் திறந்து பேசுங்க சார்னு இவங்க வைக்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் அவர் பேசணும்னு அவசியம் இல்லை. எங்கே பேசணுமோ அங்கே பேசலாம். அவர் சொன்ன அதே டைலாக் தான், என்னது கடுப்பேற்றுறவங்க கிட்ட கம்முனும் உசுப்பேற்றுறவங்க கிட்ட உம்முனா இருந்தாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஆட்சி எப்படி வந்து அவர் மேலே வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியுமோ அதையும் வச்சுக்கிறாரு. கட்சியை எந்த அளவுக்கு முன்னிறுத்த முடியுமோ முன்னிறுத்துறாரு. தமிழ்நாட்டு ஜனங்களோட நலத்திட்டங்களை எந்த அளவுக்கு இன்னும் துரிதமாக செயல்படுத்த முடியுமோ அதையும் செயல்படுத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக டிஎம்கே ஃபேன்ஸ்லாம் வந்து கீழே வந்து கதறுவீங்க. அது வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே சமயத்தில் நான் டிவிக்கோட ஃபுல் சப்போர்ட்டரும் பிளைண்ட் சப்போர்ட்டரும் கிடையாது அப்படின்னு சொல்கிற இடத்துல இது என்னோட ஒப்பீனியன், அரசியல் பார்வைக்கான என்னோட ஒரு புரிதல். அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ்.